தன்னோட யூடியூப் சேனல் வியூஸ் அதிகமாகணுங்கிறதுக்காக ஒரு ஹோட்டலை பத்தி தப்பான நெகட்டிவ் ரிவ்யூ கொடுத்திருப்பாங்க நம்ம ஹீரோயின். அன்னைக்கு நைட்டே வீட்டுக்கு வந்த ஹஸ்பண்ட் கிட்ட நான் பிரெக்னெண்டா இருக்கேங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்ட ஹஸ்பண்ட் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. வீட்டுல இருக்கவங்க இதை கேட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த பொண்ணு ஒரு லூசு மாதிரி சிரிக்க ஆரம்பிக்கிறா. என்னென்ன பார்த்தா நான் பிரெக்னெண்டா இருக்கேன்னு சொல்லி இப்போ பிராங்க் பண்ணி அதையும் தூக்கி யூடியூப்ல போட்டுட்டு இருப்பா. இதனால கோவமான ஹீரோவோட அம்மா ஃபீலிங் சொல்ல விளையாடாதுன்னு சொல்லி பிடிச்சி அந்த பொண்ணு திட்ட ஆரம்பிக்கிறாங்க. இப்போ ஹீரோவுமே ஹீரோயின் தப்பா பேசின ஹோட்டலுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி ஒரு வீடியோ எடுத்திருப்பாரு. அதுல நாங்க ரொம்ப வருஷமா அந்த ஹோட்டல் தான் போய் சாப்பிட்டு இருக்கோம், எங்களுக்கு எந்த குறையுமே இல்ல, அது மட்டும் இல்லாம ரொம்ப ஹைஜீனான ஹோட்டல், யாரும் என்ன சொல்ல நீங்க நம்பாதீங்க, நேர்ல போய் பாருங்கன்னு சொல்லி ஒரு வீடியோ அப்லோட் பண்றாரு. ஹீரோ இப்படி பண்ணதுனால சோஷியல் மீடியால இருக்க எல்லாருமே ஹீரோயின் போட்ட ஃபேக் போஸ்ட் பத்தி எல்லாரும் திட்ட ஆரம்பிக்கிறாங்க. இதனால அந்த பொண்ணோட சப்ஸ்கிரைபர்ஸ் கம்மியாயிட்டே போயிட்டு இருக்காங்க. இப்போதான் ஹீரோயின் அவங்க அசிஸ்டன்ட் சேர்த்து ஒரு பிளான் பண்றாங்க. அந்த ஹோட்டல்ல சமைக்கிற சாப்பாடுல ஃபுட் பாய்சன் ஆகிற மாதிரி ஏதாவது ஒரு டேப்லெட் சேர்த்துருங்க, அப்போ அவங்க வந்து சாப்பிடுறவங்க எல்லாருமே ஃபுட் பாய்சன் ஆயிரும், அதை வச்சு நம்ம திரும்ப ட்ரெண்டிங் நம்பர் 1க்கு வந்தலாம் பிளான் பண்றாங்க. அவங்க பிளான் பண்ற மாதிரி இப்போ கரெக்டா எக்ஸிக்யூட் பண்ணிடுறாங்க. இதனால ஹோட்டல்ல சாப்பிட்ட ஒரு பொண்ணு இப்போ ஃபுட் பாய்சன் ஆகி ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்றாங்க. இப்போ இந்த நியூஸ் ரொம்ப வேகமா ஸ்ப்ரெட் ஆகுது. அதனாலேயே இப்போ இந்த ஹோட்டலுக்கு சீல் வச்சிடறாங்க. இப்போ எல்லாருமே இந்த ஹோட்டலை பத்தி ஆல்ரெடி நம்ம ஹீரோயின் போட்டது உண்மைதான், இந்த ஹோட்டல்ல சாப்பிட்டதுனால அந்த பொண்ணு இவ்வளவு சீரியஸா இருக்கான்னு சொல்லி எல்லாருமே ஹீரோயினை சப்போர்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்போ ஹீரோயின் ஒரு இன்டர்வியூ முடிச்சுட்டு வெளியே வரும்போது தான் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி அந்த பொண்ணு இறந்துச்சுன்னு நியூஸ் வருது. இதனால இந்த ஹீரோயினுக்கு ரொம்பவே கில்ட்டியா ஃபீல் பண்றாங்க. இப்போ ஹீரோயின் சாப்பாடுல என்னதான் கலந்தாங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அசிஸ்டன்ட் கால் பண்றாங்க. ஆனா யாருமே போன் எடுக்காம எல்லாம் எஸ்கேப் ஆயிடுறாங்க. தன்னோட ஹோட்டலை பத்தி இப்படி தப்பான ரிவ்யூ வந்ததுனால அந்த ஹோட்டல் உணர்வை சூசிக்க ட்ரை பண்ணிருவாங்க. அங்க வந்து ஹீரோ தான் இப்ப அந்த அம்மாவை காப்பாத்துவாரு. அப்போதான் தெரியுது அந்த பொண்ணு அந்த சாப்பாடு சாப்பிடறதுனால இறந்து போகல, அந்த பொண்ணு சூசைட் ட்ரை பண்ணிருக்கா, அவங்க லவர் கூட ஏதோ ப்ராப்ளம் அதனால சூசைட் ட்ரை பண்ணிருக்கா, ரிப்போர்ட் வந்திருக்குன்னு சொல்லி ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர் சொல்றாங்க. அந்த ஹோட்டல் ஓனருமே ஹீரோயின் அகேன்ஸ்டா எந்த கேஸுமே கொடுக்கல. இதனால போலீஸும் ஹீரோயின் மேல எந்த கேஸும் போடாம வெளியே விட்டுறாங்க. வெளியே வந்த ஹீரோயினுமே தான் பண்ண தப்ப புரிஞ்சுக்கிறாங்க. கடைசியா இப்பயாவது திருந்தணும்னு நினைச்ச ஹீரோயினுக்கு பிக் பாஸ் 7 இருந்து இன்விடேஷன் வருது.